வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து புதுசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற தேசிய நலவாழ்வு குழுமத்துக்கு கீழே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செவிலியர் பணியிடங்கள் நிரப்புறதுக்கான நோட்டிஃபிகேஷன். இது ஒப்பந்த அடிப்படை நடந்து தற்காலிகமாக தான் இதை நிரப்புறாங்க. இது பர்மனெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடையாது. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் தான். இதில் 25 வேகன்சி இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 கொடுத்துருக்காங்க. 50 வயதுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான சேலரி 18,000 ஸ்டார்டிங் சேலரி. இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிப்ளமோ இன் ஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒன்லி ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்று, சாதி சான்று, மாற்றுத்திறனாளி அல்லது விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர் அல்லது 3ஆம் பாலினத்தவருக்கான சான்று, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணிபுரிந்தமைக்கான சான்று. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தா தாராளமாக வச்சு அப்ளை பண்ணலாம். அது கூட டிஎன்என்எம்சியில் நீங்கள் பதிவு பண்ண சான்றும் வச்சுருக்கணும் கட்டாயமாக. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் யாருக்கிட்ட வாங்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து இருப்பின் சம்பந்தப்பட்ட மாவட்ட துறை தலைவரிடம் நீங்கள் வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்து தனியார் மருத்துவமனையில் பணிபுரிஞ்சிருந்தீங்கன்னா இணை இயக்குநர்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும். இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் வைக்க முடியும். வேறு யார்கிட்டையாவது அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதை வைக்க முடியாது. அடுத்தது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. கௌரவ செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 6/3/24. மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. விருப்பப்பட்ட அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இது கூட வச்சு அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எங்கேயும் கஷ்டப்பட்டு தேட வேணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.